நிறைய காட்சி காட்டி வியட்நாம் சப்போட்டா டைவன் பிங்க்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு 350 கிராம்ல இருந்து ஒரு அரை கிலோ வெயிட் வரைக்கும் வரும். நல்ல வரும் பழம் பாத்தீங்க கண்டிப்பா ரெட்டிஸ் கலர்ல மாறும். நல்ல ரெட் கலர்ல மாறும். இது சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பால் கம்பெனி வருங்க. அடுத்து வந்து பால் வரும். கேட்டாக்லயே செக் பண்ணி பாருங்க. ரெட் இருக்கு, டெல்டா வாட்டர் இருக்கு. இந்த மாதிரி கலர்ல இருந்து வரக்கூடியது. இது வந்து தாய்லாந்து வெரைட்டி. தாய் பனானா சப்போட்டா சொல்லுவாங்க. நல்ல மிச்சம் சொல்லுங்க. நல்ல பாட்டம் பாருங்க. இது பாருங்க பாட்டம் எல்லாம் நம்ம இது வந்து எல்லோ கலர் இருக்கு. எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா ரொம்ப பெரிய பாருங்க. இப்போ ஒரு பழம் வந்து எவ்வளவு சேல்ஸ் இருக்கு. சாப்பிட்டு ஆர்வமா இருக்கு. வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்பதான் உடனுக்குடனே புதிய அப்டேட்டோட உங்களை சந்தித்தே இருப்பேன். டெய்லி நீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம். புதிய ரகங்கள், புதிய பெரிய செடிகள், புதிய ரோஜா செடிகள், பூச்செடிகள், வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான செடிகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பழச்செடிகள்லாம் புதுசா ஸ்டாக் வந்திருக்கு. பார்ட் 1 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. இப்ப பார்ட் 2 வீடியோ. ஓகேங்களா? பார்ட் 1 தான் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் காட்டியிருப்பேன். வியட்நாம் பழம், சப்போட்டா, தைவான் பிங்க்லாம். இந்த வீடியோல வந்து டிஃபரெண்டான ஃப்ரூட்ஸ் எல்லாமே 1 by 1 காட்டுறேன். ஓகேங்களா? ஜப்பான் கொய்யா, வியட்நாம் சாத்துக்குடி, நெட்டல் பிளம், அவகோடா, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. கிரிக்கெட் பால் சப்போட்டா, பனானா சப்போட்டா, இந்த மாதிரிலாம் எல்லாமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் ஒரு செடி எப்படி பராமரிப்பு, எப்படி வளர்க்கணும், எந்த மாதிரி இடத்துல வைக்கணும், எந்த மாதிரி மண்ணில் வைக்கணும், அது எல்லா டீட்டெயில்ஸ் நான் தெளிவா சொல்லுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பார்த்தா நீங்க செடி வாங்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா நர்சரி நடத்தும் போது எங்களுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரியும். இந்த செடி எப்படி பராமரிக்கணும், என்ன பண்ணா உங்களுக்கு காய் வரும், என்ன பண்ணா காயில நிற்கும், நிறைய பேர் பூல எடுத்து காயில கொட்டிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்லுவீங்க. அதுக்கான எல்லா டீட்டெயிலும் வரும். பெரிய செடியெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்கா கேட்டலாக் வரும். செக் பண்ணி பாருங்க ரேட் எல்லாம். உங்களுக்கு எதனா விருப்பப்பட்டா நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல அனுப்புவோம். ஓகேங்களா? இப்ப வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஃபர்ஸ்டா பாக்குற செடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாத்துக்குடி. ஓகேங்களா? என்ன பாத்தீங்கன்னா நிறைய வகையான சாத்துக்குடி இருக்கு. ஓகேங்களா? நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாக்பூர் சாத்துக்குடி இருக்கு, பாரி 1 இருக்குது. நீங்க இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் மால்டான்னு சொல்லுவாங்க, வியட்நாம் சாத்துக்குடின்னு. ஓகேங்களா? இது ஏன் வியட்நாம் சாத்துக்குடினா வந்து பாத்தீங்கன்னா பழத்தோட சைஸ் நல்லா பெருசா வரும். ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். நல்ல இனிப்பு. ஓகே, நல்ல ஸ்வீட். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நாங்களா இதெல்லாம் சாப்பிட்டு இருக்குங்க. நிறைய கஸ்டமருக்கு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வீட்லயே காய்ச்சி இருக்கு. ஓகேங்களா? சின்ன செடியிலே நிறைய காய்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த வியட்நாம் சாத்துக்குடி நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா பழத்தோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 350 கிராம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வெயிட் வரைக்கும் வரும். நல்லா வருங்க. பழம் பாத்தீங்கன்னா நீங்களே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இப்பதான் கிரீன் கலரா இருக்கு. இன்னும் நல்லா எல்லோஸ் கலர் மாறும். ஓகே, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ மஞ்சள் கலந்த பழமும் மாறும். இதுல வந்து பச்சையாவே இருந்தா அப்படியே கூட நம்ம மறு சாப்பிட்டுக்கலாம். சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி வாங்கினீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் ஒரு வீட்டுல ஒரு சாத்துக்குடி வைக்கிறேன் தம்பி, எனக்கு எந்த ரகம் பெஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா தாராளமா வியட்நாம் சாத்துக்குடி நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஆல் சீசன் வெரைட்டி, சீசனே கிடையாது. மற்ற ஒரு சில வெரைட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல மட்டும் தான் உங்களுக்கு காய்கள் எடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல எந்த டைம் வேணா உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வைக்கும். உங்க பாத்துங்க கொத்தா வரும். ஓகே, நான் பூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மனமா இருக்கும். ஒரு குண்டுமல்லி எப்படி வாசனையா இருக்குமோ அந்த மாதிரி மனமா இருக்கும். இதுதான் வியட்நாம் சாத்துக்குடி. பிளான்டோட ஹைட் எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். தம்பி எல்லாமே நான் வீடியோல காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா காயோட இருக்கு. எனக்கு காயோட வருமானு கேட்டீங்கன்னா காயோட வரவே வராது. ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு செடியில் தான் காயோட இருக்குது. மற்ற செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இலை சுருட்டெல்லாம் இருக்கும். ஓகே, எல்லாமே பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இலை சுருட்டல் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு நீம் ஆயில், பஞ்சகாவியம், இதுல வந்து பாத்தீங்கன்னா 3+ இந்த மாதிரி வந்து நீங்க கெமிக்கல் உரமும் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்ல பஞ்சகாவியம், மீன் அமிலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம். கண்டிப்பா அப்பதான் பூச்சி தாக்குதல் வராதுங்க. பாருங்க எல்லா செடியும் நல்லா பெரிய செடிங்க. பாருங்க இதுலயும் பாருங்க, இதுல பாருங்க கொத்தா காய் வச்சிருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க 1 2 3 4 5 செடி எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டுங்க. எல்லாமே மெச்சூரான கிராஃப்டட் பிளான்ட். எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ். ஓகேங்களா? அங்க பாருங்க இஞ்சி பாருங்க காய்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஓகேங்களா? செடியோட சைஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இலை சுருட்டல் நோய் கன்ஃபார்ம் வரும். ஓகேங்களா? சிட்ரஸ் வெரைட்டிஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி இலை சுருட்டல் நோய் வரும். நாம தான் வந்து பஞ்சகாவி இதெல்லாம் பாருங்க. இங்க ஒரு பெரிய காயா இருக்கு பாருங்க. மறந்து விட்டு போயிருக்காங்க. எவ்வளவு காய்ச்சி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? வியட்நாம் சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 200 லிட்டர் ட்ரம் ஒரு மொட்டை மாடியில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 200 லிட்டர் ட்ரம் 2 கட் பண்ணிட்டு அது ரெட் சாயில், கோகோபிட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட்டு சாணம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வச்சீங்கன்னா போதும். அதுலயும் நல்லாவே காய்க்கும். ஜூஸே நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். அப்படியே உரிச்சு சாப்பிட்டு நல்லா இனிப்பு பொறுத்த வரைக்கும் சூப்பர் எக்ஸலண்டான வெரைட்டி. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் பாருங்க. பிளான்டோட ஹைட் எல்லாமே பாத்துக்கோங்க. புஷியான பிளான் நியூ ஸ்டாக்கா வந்திருக்கு. வேணும் மக்களவங்க புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கொய்யா பழத்துல எதுப்பா இனிப்பான கொய்யா பழம் அதை பார்த்து கொடுங்கப்பா. நிறைய பேர் கேட்பீங்க.
இதுதான் பாத்தீங்கன்னா தித்திக்கும் கொய்யான்னு சொல்றாங்க, ஆப்பிள் கொய்யான்னு சொல்லலாம், ஜப்பான் கொய்யான்னு சொல்றாங்க, ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்றாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டுங்க. ஒரு ஐஸ்கிரீம் கொய்யான்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எவ்வளவு அழகா அந்த நாக்கிலே ஒரு டேஸ்ட் நிற்கும், அந்த மாதிரி டேஸ்ட் நிற்கக்கூடிய வெரைட்டி தான் ஜப்பான் கொய்யா. இது வந்து பாத்தீங்கன்னா 2-3 விதை தான், மைனூட்டான விதைகள் இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. மற்ற கொய்யாலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விதைகள் நிறையவே இருக்கும். இது விதைகள் வந்து பாத்தீங்கன்னா மைனூட்டா ஒரு 4-5 விதை தான் இருக்கும். ஒரு ஆப்பிள் எப்படி விதை இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நீங்க கட் பண்ண கூட டேஸ்ட் சூப்பர் எக்ஸலண்ட்டுங்க, 100% எக்ஸலண்டான வெரைட்டி. இது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க. பாருங்க பிளான்ட்டோட ஹைட் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க. பாருங்க பூ எடுத்துருக்கு பாருங்க, இதுல எல்லாமே பூ எடுத்திருக்கு. இங்க பாருங்க இதுலயும் பூ எடுத்திருக்கு பாருங்க, எல்லாமே பூ எடுத்திருக்கா. பூ எடுத்திருக்குது தம்பி, எல்லா செடியும் பூவோட கொடுப்பீங்க, பூவோட இருக்கிற செடி பூவோட கொடுப்போங்க. இல்ல மேக்ஸிமம் எந்த செடி நல்லா பெஸ்டா இருக்கு அந்த மாதிரி கொடுப்போங்க. ஆனா இது எல்லாமே லீஃப் வந்து பாத்தீங்கன்னா அகலமா இருக்கும். இந்த ஜப்பான் கொய்யா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க நிலத்துல வச்சுக்கலாம், மொட்டை மாடியில வச்சுக்கலாம், எங்க வேணா வச்சுக்கலாம், சூப்பரா இருக்கும். ஓகே, ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி கூட வச்சு வளர்த்துக்கலாம். ஓகே, நல்லா கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், நல்லா நீங்க ஒரு சின்ன செடியாவே நிறைய காய் வரும். ஓகேனா செடி கொய்யா செடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கவாத்து பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கள் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, கவாத்து மூலியமா மட்டும் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய காப்பு வரும். செடி வளர விட்டீங்கன்னா காப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஜப்பான் கொய்யா பிளான்ட் எல்லாமே பாருங்க மெச்சூரான பிளான்ட், எல்லாமே ஸ்டெம்ல எல்லாமே பாருங்க, எல்லாமே கிராஃப்டட் சூப்பரா இருக்கு எல்லாமே. ஓகேங்களா, எல்லாமே பெரிய செடி இங்க பாருங்களேன், எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ் சூப்பரா குவாலிட்டியில அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஜப்பான் கொய்யா பாருங்க, அங்க கூட 2 பீஸ் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய செடி. ஓகேங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாவு பூச்சி தாக்குதல் கண்டிப்பா வரும், கருப்பு மைய வரும். இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ வேப்ப எண்ணெய், அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு இல்லைன்னா வந்து சோப்பு, இது லைட்டா இது 3த்தையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 days கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பூச்சி தாக்குதல் வந்து போயிடும். ஓகேங்களா, கொய்யா செடி ஜப்பான் கொய்யா இருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான் நியூவா ஸ்டாக் வந்துருக்கு, வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் எக்ஸலண்டா இருக்குங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட முடியாது, நல்லா சாஃப்டா இருக்கணுமா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா எந்த கொய்யா வாங்கிக்காங்க, தாராளமா சூப்பரா இருக்கும். வாங்க அடுத்ததான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பால் சப்போட்டா. ஓகேங்களா, வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்போட்டாவுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டை தரக்கூடிய வெரைட்டி தான் சப்போட்டா. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு மாடல், இப்ப காலை பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்கும், பனானால லென்த்தா இருக்கும். கிரிக்கெட் பால் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பால் எப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்குமோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல தான் வருங்க. பாருங்களேன், இது மாதிரி எல்லாமே ரவுண்டா இருக்கு பாருங்க, எல்லாமே காய கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான்ட். ஓகேங்களா, இதெல்லாம் பழைய வெரைட்டிங்க, வந்து பாத்தீங்கன்னா நாட்டி வெரைட்டி மாதிரி தான். இது நிறைய பேர் கேட்பீங்க, நல்லா செடியா இருந்தா கொண்டு வாங்கப்பா, நிறைய செடி கொண்டு வாங்க அப்படின்னு. இங்க பாருங்க எல்லாமே நல்லா புதராட்டு நல்லா பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா, இது லீஃப் வந்து பாத்தீங்கன்னா சன்னமா சின்னதா அழகா இருக்குங்க. பாருங்க எல்லாமே பெரிய செடி. ஓகேங்களா, சப்போட்டா செடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லோவான வளர்ச்சி தான் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பெரிய செடியை வாங்கி வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டுங்க, நல்லா பெரிய பிளான்ட்டுங்க. பாருங்க இதெல்லாம் காயோடய இருக்குது. ஓகேங்களா, யாரெல்லாம் புக் பண்றீங்களோ எல்லாமே வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 month 6 month்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே இப்பயே ரெடி டு ஃப்ரூட்டிங் தான். ஓகேங்களா, ரெடி டு ஈல்டிங்ல இருக்குது. எல்லாமே பெரிய பிளான்ட்டுங்க. பாருங்க எல்லாமே எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்டோட குவாலிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி பிளான்ட்ஸ் தான். பாருங்க எல்லாமே பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப் எல்லாமே கட்டி இருக்குது, அதனால கட்ட அவுத்துங்கன்னா போதும் நல்லா பிரான்ச்சஸ் எல்லாம் வந்துடும். இங்க பாருங்க எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, சூப்பரான ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிராண்ட் கிரிக்கெட் பால் சப்போட்டா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், நல்ல இனிப்பான பழம். இதுவும் ஒரு சப்போட்டா தான். இதோட டிஃபரெண்டான வெரைட்டிஸா இருக்கு. வாங்க அடுத்த பாத்தீங்கன்னா நட்டல் பிளம். ஓகேங்களா, இது என்னப்பா நட்டல் பிளம்னு கேட்டீங்கன்னா நம்ம நார்மலா கலக்கா பழம் இருக்குங்கல்ல, அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி செர்ரி எப்படி இருக்கும் அதே மாதிரி மாடல் வரக்கூடிய ஒரு புது வகையான பழம் தான். இதே நம்ம சின்ன பிளான்ட் தான் சேல்ஸ் பண்ணியிருந்தோங்க. இப்ப சாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பிளான்ட் பிக் சைஸ் பிளான்ட் வந்திருக்கு. 2த்துலயுமே காய்களோட பழங்களோட வந்துருச்சுங்க. பழத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பறிச்சு சாப்பிட்டாங்க. பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மலா கடக்கா பழம் எப்படி இருக்கும், சின்னதா மீடியம் சைஸ்ல இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா பெருசா இருக்கும், நல்லா ரெட் கலர்லயே பழுக்கும். ஓகேனா, கிரீன் கலரா இருக்கு. பாத்தீங்கன்னா பாருங்க கிரீன் கலர் அங்க இருந்துச்சு எங்க மாமா, பாருங்க இங்க இருக்கு பாருங்க, இது கிரீன் கலரா இருக்குங்களா. இது பழுக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபுல் ரெட்டிஷ் கலர்ல மாறும், நல்லா ரெட் கலர்ல மாறும். இது சாப்பிடறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா பால் கம்பல்சரி வரும். நீங்க அறுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பால் வரும். அந்த பாலை கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறமா நம்ம சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா பிளம்ஸ், நம்ம எப்படி தக்காளி பழம் சாப்பிட்டா வந்து பச்சை எப்படி இருக்குமோ, ஒரு பிளம்ஸ் பழம் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். புளிப்பு கிடையாது. ஓகே, சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு கிடையாது, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பான பழம் தான். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பிளம்ஸ் எப்படி இருக்கும், புளிப்பும் இனிப்பும் இல்லாத ஒரு மீடியமான டேஸ்ட்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கலக்கா பழத்துல வந்து ஒரு சூப்பரான ரகம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இலைகள் கூட வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பெருசா வரும். 2 பிளான்ட் தான் இருக்குங்க. இது கேட்லாக்ல மெயினா இருக்காது. யாருக்கும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, புக் பண்ணிக்கலாம். ஓகே, நட்டல் பிளம்
இது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம். நீங்க நிலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்டரா கூட ஒரு சைடில் வச்சுட்டா போதும். நல்லா பொது டைம்ல அட்டன் டைம்ல ஒரு 50-100 காய் காய்க்கும். வேற சூப்பரான வேற லெவல் கலெக்ஷன். வாங்க அடுத்தது பார்க்க போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் இருக்குன்னா ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள்னு சொல்றது. இதுக்கு முன்னாடி நிறைய பிளான்ட் வந்து இப்ப ஸ்டாக் வச்சிருக்க பாத்தீங்கன்னா பூ ஃபிளவரிங் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, தம்பி நிறைய நாள் வச்சிருக்கேன் இன்னுமே பூ எடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நாங்க நார்மலா வச்சிருந்தோம், நார்மலா பூ இருந்துச்சு. பிளான்டோட ஹைட் பாருங்களேன் எந்த அளவுக்கு பிளான்ட் ஹைட் இருக்கு. வாட்டர் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீர் சத்து அதிகமா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு பழம் தான் இந்த வாட்டர் ஆப்பிள். ஓகேங்களா, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்லயும் இப்போ வாட்டர் ஆப்பிள் செடியில வச்சுட்டு இருப்பீங்க. யாருன்னா வைக்கல எனக்கு பெரிய செடியா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் சூப்பரான பிளான்ட். ஒரு செடியில வந்து பாத்தீங்கன்னா பூவோடய இருக்கு. ஓகேங்களா, ஒரு செடியில பூவோட இருக்கு, கேட்லாக்லயே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ரெட் இருக்கு, தல்காரி வாட்டர் ஆப்பிள் இருக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. பாருங்க, இதுவும் பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் தான், நல்லா புது டைப்ல இருக்கு. பாருங்க, நல்லா பிரான்ச் விட்டு சூப்பரா இருக்கும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ராக. ஓகே, இதெல்லாம் மெச்சூரான பிளான்ஸ். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 இயர்ஸ் வளர்ந்த பிளான்ட்னால நீங்க 1.5 வருஷமா வளர்க்குற டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் ஆகும். ஏன்னா பாத்தீங்கன்னா சின்ன செடி வச்சு என்னால வளர்க்க முடியலப்பா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி பெரிய பிளான்ட் வாங்கிக்கோங்க. வாட்டர் ஆப்பிளையும் பெரிய பிளான்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஆனா இந்த நார்மல் வெரைட்டி இருக்கு, தல்காரி வாட்டர் ஆப்பிள் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா பனானா சப்போட்டா. ஓகேங்களா, ஏன்னா பாத்தீங்கன்னா வாழைப்பழம் சப்போட்டான்னு சொல்லுவாங்க. எப்படி வாழைப்பழம் லென்த்தா வருமோ சப்போட்டாவும் அதே மாதிரி நல்லா லென்த்தா வரும். மீடியம் சைஸ்ல ஒரு ஏலக்கி பழம் எப்படி குட்டியா வருமோ அந்த மாதிரி லென்த்தா வரக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டி. ஓகேங்களா, தாய் பனானா சப்போட்டான்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் வைஸ்ல நல்லா இனிப்பா இருக்குங்க, சூப்பரான இனிப்பு. நல்லா கொத்து கொத்தா காய்க்கு. ஓகேங்களா, ஒரு சின்ன செடியா இருந்தாலும் போதுங்க. பாருங்க, ஒரு மீடியம் சைஸ் பிளான்ட் தான். இதுல பாருங்க ஒன்னு பாருங்க எந்த அளவுக்கு காய் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல நல்லா லென்த்தா வரும். இங்க பாருங்க 1 2 3 இங்க இருக்கு பாருங்க. இதுல பாருங்க, இதுல எல்லாமே காய். மேக்சிமமான செடிகள் எல்லாமே காய்களோடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளான்ட் இருக்கு, அதுவும் காட்டுறாங்க. பாருங்களேன், இதுல பாருங்க எவ்வளவு அழகா காய்கள் இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு. இங்க பாருங்க, இதுலயும் காய்கள் இருக்கு, இதுலயும் காய்கள் இருக்கு. ஓகேனா, இது எல்லாமே பனானா சப்போட்டாங்க. ஓகேனா, பனானா சப்போட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரகம், சூப்பரான குவாலிட்டியில நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்கிறவங்க, இல்ல டெரஸ் கார்டன் வைக்கிறவங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ல வச்சு வளர்க்கணும்ப்பா, எனக்கு வீட்டு யூஸ்க்கு நல்லா இருக்கணும், பழம் நல்லா இனிப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த ரகம் சூஸ் பண்ணி வைங்க. ஏன்னா பழம் நல்லா லென்த்தா வரும், நல்ல இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, சாப்பிடறதுக்கு டிஃபரெண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா, இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் ஹைட் தான் இருக்கும். நல்லா சிம்பிள் ஸ்டெம் இருந்தாலும் நல்லா பிரான்ச்சஸ் நல்லா கிளைகள் இருக்கு. ஏன்னா மெச்சூரான பிளான்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் வளர்த்து பிளான்ட் தான். என்ன தம்பி இதே 1.5 வருஷம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் சப்போட்டா மரம் எல்லாமே வந்து ரொம்ப 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 ஸ்லோவா பொறுமையா வளரக்கூடிய பிளான்ட். ஓகேங்களா, இதெல்லாம் வாங்கி நீங்க அப்படியே நிலத்துல வச்சாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டில வச்சாலும் சரி, ஒரு க்ரோ பேக்ல வச்சாலும் சரி, சூப்பரா காய்கள் வந்துட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா, ரெடி டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். பனானா சப்போட்டா நிறைய பேர் எதிர்பார்த்துறீங்க, உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வாங்க அடுத்து பாக்குற வெரைட்டி தான் பாத்தீங்கன்னா 4 kg மேங்கோ. ஓகேங்களா, மேங்கோலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான வெரைட்டி. ஏன்னா பாத்தீங்கன்னா பழமே 4 கிலோ வரும்னு பாத்துக்கோங்க. ஒரு பப்பாளி பழம் எந்த மாதிரி வெயிட் வருமோ அந்த மாதிரி சைஸ்ல வரக்கூடியது அந்த 4 kg மேங்கோ. இது எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிக் சைஸ் பிளான்ட். ஓகே, பாருங்களேன் ஸ்டெம்ல நல்லா மெச்சூரான பிளான்ட். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் வரும். நல்லா மெச்சூரான ஸ்டெம். பாருங்க, நல்லா பாட்டம் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்க பாருங்க பாட்டம், இங்க பாருங்க பாட்டம், இங்க பாருங்க, எல்லாமே நல்லா மெச்சூரான பிளான்ட். ஓகேங்களா, நல்லா மேல பிரான்ச் இருக்கும். இது ஒரு பழம் வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ ஒரு ஃபேமிலி நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பாளி பழம் எப்படி மேல சீவிட்டு சாப்பிடலாமோ அந்த மாதிரி நாமளும் சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வச்சு பாத்தீங்கன்னா எல்லா மாம்பழம் மாதிரி தான். ஓகேனா, மீடியமான டேஸ்ட் தான், பட் இருந்தாலும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, எப்படி நீங்க இமாம் பசந்த் எப்படி டேஸ்ட் இருக்கும், எப்படி பங்கனப்பள்ளி டேஸ்ட் இருக்குமோ சேம் டேஸ்ட்ல அதே மாதிரி தான் இருக்கும். பட் பழம் மட்டும் நல்லா பெரிய பழமா வரும். ஓகே, நல்லா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு சைஸுங்க பழம் வந்து ரொம்ப பெருசு. நான் வந்து நேர்ல பாத்திருக்கேன். வெஸ்ட் பெங்கால்ல தான் மேக்ஸிமம் இதெல்லாம் மதர் பிளான்ட் கிடைக்கும். அங்கெல்லாம் போய் பாத்துட்டு வந்துங்க. சூப்பரான பெரிய பிளான்ட்டுங்க. பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. 4 kg மேங்கோ. எல்லாமே பாருங்க. ஏன் அது காட்டணும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நம்ம ஸ்டாக் வீடியோ போடல, இப்ப நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. வேணும் அப்புறம் புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம். நீங்க அடுத்ததா பாக்குறதா பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலான வாட்டர் ஆப்பிள் இருக்கிறதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வரும். பழம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நல்லா அழகா வரும். பாருங்களேன், இது வந்து பாத்தீங்கன்னா பழம் இதுல இருந்து பழம் தான். இங்க பாருங்க, இந்த செடி இருந்துச்சு. ஓகேங்களா, வர கஸ்டமரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அடியில சாப்பிட்டு போட்டுருக்காங்க. கீழே பாருங்க தெரியுதுங்களா, பாருங்க எப்படி கோதி இருக்காங்கன்னு. பழம் சாப்பிட்டு போட்டுக்கிறாங்க. ஓகே, நல்லா பழுக்காத்துக்கு முன்னாடி அறுத்துட்டாங்க. பழத்தோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா தல்காரி வாட்டர் ஆப்பிள் நம்பர் 1 வெரைட்டி தான் வாட்டர் ஆப்பிள். இதோட லீஃப் வந்து பாத்தீங்கன்னா அகலமா இருக்கும். இந்த மாதிரி பெண்டு வளைவா வரும். பாருங்க, இங்க பாருங்க ஏறி இறங்குதா, இலையே அகலமா வரும்.
இதெல்லாம் ரெடி டு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் ஓகேங்களா. இந்த வீடியோ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளவே நல்லா ஈல்டு வந்துடும். மெச்சூரான பிளான்ட் நீங்க மொட்டை மாடியில் வச்சாலும் சரி, இல்லை நிலத்துல வச்சாலும் சரி தாராளமா வச்சுக்கலாம். மெச்சூரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்காக வந்திருக்கு. எல்லாமே பாருங்க தல்காரி வாட்டர் ஆப்பிள். இங்க இல்லைங்க, இங்க பாருங்க, இங்கெல்லாம் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய பிளான்ட் ஓகேங்களா. லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கு. யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதுல சின்ன செடி கேட்டீங்க, சின்ன செடி கூடிய விரைவில் வரும். இப்போ பெரிய செடி அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பப்ப ட்ரிம் பண்ணி விட்டா போதும், நல்லா புது டைப்ல வச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நீர் சத்து அதிகமா இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரத்த சோகை பேஷண்ட் இருப்பாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்கரை நோயாளி பேஷண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க சுகர் பேஷண்ட் கூட நிறைய சாப்பிடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த வெயில்ல வேலை செய்யறவங்க அவங்களும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பழம் சாப்பிட்டாவே நமக்கு உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் அவ்வளவு ஏறிடும். ஓகே, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெரைட்டி தான் தல்காரி வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் எந்த ரகம் வாங்கினாலும் உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா. உங்களுக்கு யாராவது ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் வேணும்னு நிறைய பேர் கேட்டீங்க, உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா கொய்யா மாதிரியே இருக்காது. நீங்க இலைகள் பார்க்கும் போது ஒரு டிஃபரெண்டான ஒரு குரோட்டன் சிலை மாதிரியே இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு முன்னாடி கூட நீங்க வச்சுக்கலாங்க, ஒரு காம்பவுண்டுக்குள்ள வச்சுக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா பல தோட்டத்துல வச்சுக்கலாம், இல்ல நீங்க டெரஸ் கார்டன் கூட ஒரு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான லோவான மெயின்டெனன்ஸ்ல நிறைய பழங்கள் தரக்கூடிய வெரைட்டி தான் இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா. இது எப்படிப்பா டேஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அதை சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு இருக்குது. அது எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா நல்லா பழம் பழுத்துனா நீங்க சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வந்து திருப்பி நீங்க சாப்பிடணும்னு தோணும். ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் டக்குன்னு பார்த்தாவே அறுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு செடி வச்சிருந்தா போதும், நம்ம குட்டி குட்டி குழந்தைங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க. ஓகே, இந்த ஸ்கூலுக்குலாம் போகும்போது பேபி ஸ்கூலுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 LKG எல்லாம் போகும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒரு டப்பா கொடுத்து அனுப்புனா ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த பழங்களை கொடுத்து அனுப்புனா போதும், பழங்கள் சாப்பிடும் போது அவங்களுக்கு உடம்புக்கு நல்ல பெனிஃபிட். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்றேன். ஏன்னா சூப்பரான வெரைட்டி. இங்க பாருங்களேன், சின்ன ஒரு செடியில வந்து பாத்தீங்கன்னா காய்கள் எடுத்திருக்கு பாருங்க, காய் எடுத்திருக்கு. இங்க பாருங்க பூக்கள் எடுத்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர் வெரைட்டி. ஓகே, எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா. இதோட லீஃப் எல்லாமே பிக் சைஸ் இருக்கும். பாருங்க எல்லாமே வரும், பெருசு பெருசா இருக்கும். ரெட் கலர் வெரைட்டி சின்ன சின்ன லீஃபா இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்டி ஸ்டேஜ் பிளான் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்க பாருங்க எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ். இது எல்லாமே உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நியூ ஸ்டாக், நல்ல பெஸ்டா பிளான்ட் இருக்கும். தாராளமா இந்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் திரும்ப இந்த அளவு குவாலிட்டியா கிடைக்குமோன்னு எனக்கு தெரியாது. வேறுமாக்குறவங்க வாட்ஸ்அப்ல வந்து கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. டைரக்டான சன்லைட்ல வச்சு வளர்த்துக்கலாம், எல்லா ஒரு மண்ணிலையும் வச்சு வளர்த்துக்கலாம். ஏன்னா இது நிழல் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு காய்கள் வராது. அதே மாதிரி நிறைய தண்ணி விட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த செட் ஆகுது. ஓகேனா நல்லா வறட்சியா இருக்கணும். வந்து பாத்தீங்கன்னா மீடியமா நார்மலான லோவான மெயின்டெனன்ஸ் இருந்தாவே போதும். இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா 100% காய்க்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் 2 டைம் பூக்கள் கொட்டினா கூட அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சுகள் எடுத்து வைக்கலாம். இது வந்து ஆல் சீசன் வெரைட்டி தான், சீசன்லாம் கிடையாது. எல்லா சீசனும் உங்களுக்கு பழங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கொய்யா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன பிளான்ட் இருக்கு, இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் அவைலபிள் இருக்கு. வேணும் மக்களும் புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறது தான் பாத்தீங்கன்னா பப்ளி மாஸ். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஸ்டேஜ் பிளான்ட் நிறைய பேர் கேட்டீங்க. இது பப்ளி மாஸ்னா எப்படிப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா பூசணிங்க சைஸ்ல நல்லா பெருசா வரும். ஒரு ஃபுட்பால் சைஸ்ல ஒரு பழம் வரும். ஓகே, அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா சிட்ரஸ் ஃபேமிலியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பழம்னு சொல்றாங்க. இது சாப்பிடறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோளக்கதிர மாதிரி நல்லா இனிப்பா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த பழத்தை சாப்பிடறா நமக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள புண்ணு, வயிற்றுல குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான பழங்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழம் வந்து 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இது ஏற்காடு கொடைக்கானல் இந்த மாதிரி சைட்ல தான் நிறைய பேர் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமவெளியிலே நிறைய இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு செடிகள் இருந்துச்சு. உங்களுக்கு ஏன்னா இந்த பப்ளி மாஸ் செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நமக்கு பெரிய செடி இருக்கு, சின்ன செடி இருக்கு. நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட். இதெல்லாம் வச்சீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் டு 1 இயர்லயே கண்டிப்பா பூக்கள் எடுக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்ங்க பாருங்க. இது எல்லாமே வளைவு சுழியமா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் புது டைப் வளரக்கூடிய பிளான்ட். தம்பி எனக்கு ஸ்ட்ரைட்டா வேணும், மேல போய் கிளை பிரின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அந்த மாதிரி பிரியாது. இங்க பாருங்க கீழ இருந்தே கிளை பிரி. இங்க பாருங்க கிளை பிரியுதா, அங்க கிளை பிரியுதா, இங்க பாருங்க கிராஃப்டிங் பண்ணும்போது வளைவு பெண்டுமா வருதா. இதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. சின்ன செடியில நிறைய காய் வைக்கும். நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போறேன், இந்த தோட்டத்தில் காய்ச்சி இருக்கிறதும் காட்டுறேன். நீங்க அதுவும் பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஒரு சில பிளான்ட்ல பூக்கள் எடுத்திருக்குங்க பாருங்களேன். இது பாருங்க சின்ன பிளான்ட், ரொம்ப ரொம்ப ஒரு குட்டி பிளான்டா தான் இருக்குது. பட் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் எடுத்திருக்கு. பூ வந்து பாத்தீங்கன்னா நல்லா மனமா இருக்குங்க, நல்லா வாசனையா இருக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே பப்ளி மாஸ். இது பப்ளி மாஸ்ல பிங்க் கலர் வெரைட்டி. ஓகேங்களா. இதுல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட் கலர் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள சோளை வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வரும். நல்லா பழுத்த பின்னால தான் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. நீங்க மொட்டை மாடியில் வைக்கலாம், வச்சுக்கலாம், நிலத்திலேயே வச்சுக்கலாம். எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் வளரும். கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா இலை சுருட்டல் நோயெல்லாம் வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்க. இந்த மாதிரி இலை சுருட்டெல்லாம் இருக்குங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க இலை சுருட்டல், இந்த புழுவெல்லாம் இருக்கு. ஓகேங்களா. இதுக்கெல்லாம் கம்பல்சரி நீங்க வந்து பெஸ்டிசைட்லாம் ஸ்ப்ரே பண்ணும். ஓகே, நீம் ஆயிலோ பஞ்சகாவியமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மீனாமிலமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மோனோகோட்டோபாஸ், சாஃப் இந்த மாதிரி ஃபங்கசைடு மருந்துகள் அடிச்சீங்கன்னா இது நார்மலா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பப்ளி மாஸ் பிளான்ட், ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இது பாத்துக்கோங்க. பிளான்ட் எல்லாமே வளைவு சுழிவுமா தான் இருக்கும். உங்களுக்கு எதாவது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போலாம்.
அடுத்ததான் நீங்க பாக்கறதா பாத்தீங்கன்னா பனானா மேங்கோ ஓகேங்களா. இந்த மேங்கோல என்னப்பா வெரைட்டி வைக்கலாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு ரகமா வைக்கலாம், இல்ல நார்மல் ரகமா வைக்கலாம், என்னப்பா ரகம் வைக்கலாம், புதுசா இருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து டிஃப்ரெண்டான வெரைட்டிஸே ஒரு தோட்டத்தில் வைக்கும் போது பாக்கிறதுக்கு அழகா இருக்கும், சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் ஓகேங்களா. இந்த பனானா மேங்கோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இதுல எப்படி கொத்து கொத்தா காய்க்குதோ இதே சேம் மாடல்ல நல்லா கொத்து கொத்தா காய்க்கும், வாழைப்பழம் மாதிரி நல்லா லென்த்தா வரும் ஓகே, நல்லா பழம் லென்த்தா வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல 2 டைம் கூட காய்க்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா இது தாய் பனானா மேங்கோ தான் ஓகே. ஏன்னா பாத்தீங்கன்னா தாய்லாந்து வெரைட்டினாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காய்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா கிரீன் கலர்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும், மாறமும் நல்லா எல்லோ கலர் வரும். பழத்தோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லவே முடியாது ஓகே. ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும், சாப்பிட்டா திரும்ப சாப்பிடணும்னு தோணும் ஓகே. நாறு சுத்தமா இருக்காது, நல்லா சதைப்பற்று நல்ல ஒரு கலரு, ஏன்னா எல்லோ கலர் ரொம்ப நல்ல கலரு. ஏன்னா இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் பனானா மேங்கோவும் இருக்கு ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பனானா மேங்கோல எல்லோ கலரு, இதுவும் பாத்தீங்கன்னா 4 உயரத்துக்கு 5 feet ஹைட்ல இந்த வருஷம் வச்சு அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பூக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நல்லா மெச்சூரான ஸ்டெம்முன்னு நீங்க பாருங்களேன். நம்ம கிட்ட வந்து பிளான்டோட குவாலிட்டி தாங்க ரேட்டு ஓகேங்களா, அதுதான் மெயின் ஓகேங்களா. நீங்க என்ன கேபிஎஸ் நர்சரினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளான்ட்டை வாங்குறதுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிளான்ட் ஃபர்ஸ்டா இருக்கும், கிளாஸா இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் பனானா மேங்கோ வாங்கி வச்சிருக்கீங்க, கண்டிப்பா சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பூ எடுத்து காய் வச்சிரும். நல்ல பெஸ்டான பிளான்ட் எல்லாமே பிரான்ச்சஸோட இருக்குங்க பாருங்க, நல்ல மெச்சூரான பிரான்ச். இதுலயும் பாருங்க பிரான்ச், இதுலயும் பாருங்க பிரான்ச், இங்க பாருங்க எல்லாமே பிரான்ச் தான் பாருங்க. இதெல்லாம் பாருங்க நல்லா பிரான்ச் தான் ஓகே, நல்லா கரையே பாருங்க. இதுலயும் 2 பிரான்ச் இருக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி நல்லா பெஸ்டான பிளான்ட் கிட்டத்தட்ட 5 அடியில இருந்து 6 அடிக்கு பிளான்ட் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு யாருன்னா தேவைப்படுச்சுன்னா தாராளமா வாங்கி வைங்க. மொட்டை மாடியில வச்சுக்கலாம், நிலத்துல வச்சுக்கலாம், டெரஸ் கார்டன் வைக்கும்போது அப்பப்ப நீங்க ட்ரிம் பண்ணி மட்டும் ஒண்ணு ஓகேங்களா. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்க பாக்குறதா பாத்தீங்கன்னா அபியூ பழம் ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அபியூ ஃப்ரூட்னு வாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இது வந்து ஒல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா பழம் நல்ல எல்லோ கலர்ல இருக்கும், ஒல்ல வந்து பாத்தீங்கன்னா நுங்கு மாதிரி தான் இருக்கும் ஓகே. நுங்குனா நுங்குக்கு அந்த மாடல்ல தான் இருக்கும், தவிர நுங்கு மாதிரிலாம் இருக்காது ஓகே. நுங்கு மாதிரி இருக்குன்னா நம்ம எப்படி ஒரு வாழைப்பழம், ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்னாச்சி பழம், ஒரு இளநீ, இது 3 கலந்தா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது பழம் பழுக்கும் உடனே சாப்பிடணுங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 days தான் வச்சுக்கலாம். ஏன்னா 3வது நாள் 4வது நாள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது. மேக்ஸிமம் மரத்துல இருந்து அறுத்து 1 or 2 daysல நீங்க சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இனிப்பாவும் இருக்கும். பழத்தை நான் சாப்பிடும்போது உணர முடியும் ஓகே. 3 நாள் கழிச்சு நீங்க பழம் வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு நல்லாவே இருக்காது ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் வந்து நல்லா திக்னஸா இருக்கும், உள்ள வந்து பால் மாதிரி இருக்கும் தோல். நீங்க ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடலாம் ஓகே. தோல் மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே ரெண்டா அறுத்துட்டு நீங்க ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சூப்பர் அற்புதமான வெரைட்டி. நிறைய லேட்டஸ்டான வெரைட்டி, எப்படி ரம்புட்டான் எப்படி லேட்டஸ்டா போதும் அந்த மாதிரி வெரைட்டி தான் இது. எல்லாமே ரெடி டு ஃப்ரூட்டிங் பிளான்ட்ங்க ஓகேனா. ஒரு சில பிளான்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பூ எடுத்தது, இங்க பாருங்க இதெல்லாம் பூ எடுத்துருக்கு பாருங்க, மைனூட்டான பூக்கள் எல்லாமே குட்டி குட்டியா. அங்க பாருங்க இந்த இலை எல்லாமே பூக்கள் தான், அங்க பாருங்க 1 2 3 இங்க பாருங்க பூக்கள், இங்க பாருங்க இந்த மாதிரி பூக்கள் எடுக்கும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருதா அதுதான் டவுட்டா இருக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருங்க. இது செமிஸ்டோட பிளேஸ்ல வச்சுக்கணும், நிறைய தண்ணிகள் தேவைப்படும் ஓகே. பராமரிப்புன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஆர்கானிக் முறையில் பண்ணா எருவு, வாட்டர் எருவு, மாட்டு எருவு, தொழுவரங்க கொடுத்தாவே போதும். நல்ல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் நிறைய வரும் ஓகே. நல்ல தண்ணி இருக்கணும், உப்பு தண்ணியில வராது, நல்ல தண்ணி இருந்தா போதும். அதுலயும் நல்லா வளரக்கூடிய பிளான்ட் தான் அபியூ. 1 2 பிளான்ட் இருக்கு, ஒன்னு அந்த பக்கம் 2 3 பிளான்ட்ஸ் இருக்கு, மொத்தம் ஒரு 5 6 பிளான்ட்ஸ் தான் இருக்கு. இங்க பாருங்க இங்க இருக்கு பாருங்க, பாருங்க இது கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கு, பட் இது 2 பிளான்ட் நல்லா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் சூப்பரா உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு புதுசா ஸ்டாக் வந்திருக்கு, வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க. இதுலயே சின்ன பிளான்ட்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு ஓகேங்களா. இதுலயே சின்ன பிளான்ட்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்கு ஓகேங்களா. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம் ஓகே. நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. இன்னும் 4 சீசன் மேங்கோ இருக்கு, ரெட் டிராகன் மேங்கோ இருக்கு, இவான் 6 மேங்கோ இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் எல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கு ஓகே. தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம். ரேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கேட்டலாக்லாம் செக் பண்ணி பாருங்க ஓகே. ஆனால் இந்த வீடியோவே லாஸ்ட் வரைக்கும் யார் பார்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா இந்த பழச்செடிகள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களா அவங்க நம்மளோட வீடியோவே ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு எதனா கிவ்அவேல கூட வின் பண்ணலாம் ஓகே. நான் இந்த வீடியோ கிவ்அவே சொன்ன கிடையாது, பட் யார் வேணா வின் பண்ணலாம் ஓகேனா. தேங்க்யூ, போய் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.